உலகத்துல உண்மையான பவருங்கிறது பணமோ அதிகாரமோ இல்லை. ஒரு மனுஷனை நம்பி அவன் பின்னாடி நிக்கிற கூட்டம் தான். அவன் கண்ணை நான் பார்த்தேன். எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்ப எல்லாம் தர்மம் காப்பாற்ற. வினோத்தோட இயக்கத்தில் தளபதி நடித்து வெளியே வர காத்திருக்க படம் தான் தளபதி 69. இந்த படத்துக்கு அனிருத் தாங்க இசையமைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கத்தி, மாஸ்டர், பீஸ்ட், லியோ அப்படின்னு மியூசிக்கில் சும்மா தெருக்கி விட்டுருந்தாரு. பிஜிஎம்லாம் சொல்லவே தேவையில்லை, வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ இவரோட 69 படத்துலையும் அனிருத் தான் இசையமைச்சிருக்காருன்னு சொன்னோன்னே ரசிகர்கள் வேற லெவலில் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் எந்த அளவுக்கு இசையமைச்சிருக்காருன்றதை பொறுத்துலேருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வினோத்தும் அனிருத்தும் சேர்ந்து முதல்ல ஒர்க் பண்ணுற படம் இந்த படமாக தான் இருக்கும். இது அவங்களோட முதல் படம்னு சொல்லலாம். அவங்களோட கூட்டணியில் வர முதல் படம். இந்த படத்துக்கு வெறிய எதிர்பார்ப்பு தான் காத்துட்டு இருக்காங்க. சரியா 14 செப்டம்பர் 2023 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிகமான தலைப்பில் தளபதி 69 அப்படின்ற பெயரை வச்சு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம். இந்த போஸ்டர் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சா நல்லா இருக்கும், உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க. தளபதி 69 இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்றனால இந்த படத்தை வினோத் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஆக்ஷன் கதையாக தான் உருவாயிட்டு இருக்கு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஆக்ஷன் அரசியல் மூவியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நம்பலாம். கடைசி சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட மாநில மாநாடு நடந்து சிறப்பாக முடிஞ்சிருக்கு. இதை நோக்கி இப்போ அடுத்தடுத்து இந்த படத்தோட அப்டேட் வரப்போகுது. நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் உங்களோட கருத்தை பதிவிடுங்க.